40,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ S70 Pro ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ S70 Pro எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இதான் இந்த மோட்டோ S70 Pro வர பாக்ஸ். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் UV ஸ்டிக்கர் வந்து இருக்குது. தென் 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் Type C to Type C சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. தென் ஃபைனலாக சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த டிவைஸ் நம்ம கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அது காரணம் வந்து பார்த்தா திக்னஸும் கம்மியாக இருக்குது, வெயிட்டும் நம்ம கம்மியாக இருக்குது. இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 6.9 mm திக்னஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 152 கிராம் வெயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டிவைஸோட பேக் சைடில் வந்து பார்த்தா ஃபினிஷிங் வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இந்த டிவைஸ்க்கு நல்ல ஒரு இன்னான் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்ட க்ரீன் கலர் வந்து இருக்குது. இதே மாதிரி இன்னும் 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் அந்த 810H அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங்கோல 7i வந்து கொடுத்துருக்காங்க. தென் IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 அதுக்கப்புறம் 69 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டிவைஸில் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த டிவைஸ் அதை அப்ளை பண்ணி கொடுக்கல. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 6.8 inches 1.5K கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நமக்கு இந்த கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ண நல்ல ப்ரீமியமாக இருக்கும். இங்கேயும் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நீங்கள் 144Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 5200 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹை பீமாக வந்து 1800 nits வந்து இருக்குது. இந்த டிவைஸ் நம்ம இன்டோர் அண்ட் அவுட்டோரில் வந்து டிஸ்பிளோட பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டிவைஸோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலாக வந்துருக்கு. நம்ம மூவிலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. தென் நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா SDR சப்போர்ட் வந்து இருக்குது. நம்மளால் SD வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தா கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளேக்கு வந்து வெட் டச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டிவைஸ் ஃபுல்லாக தனியாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது டச் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஓவரால் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நம்ம ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் நமக்கு வந்து 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா AA கீ வந்து இருக்குது. தென் கீழே பாட்டமில் நமக்கு வந்து சிம் கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. இங்கே நம்ம வந்து 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. தென் Type C போர்ட் வந்து இருக்குது. இது நமக்கு USB 2.0 தான். தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓவராக வால்யூம் வைக்கும் வந்து போய் இறச்சல் அந்த மாதிரி வந்து கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா க்ளீனாக வந்துருக்கு. ரைட் சைடு நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்துருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 800 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு LPDDR5Xக்கான ரேம் வந்து இருக்குது. தென் UFS 4.1 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நேர்லி ஒரு 1.8 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட் நம்ம 78% ஸ்டெபிலிட்டி வந்து கிடச்சி. இது நம்ம Geekbench ஸ்கோர் வந்து பாருங்க. தென் இது 3D டெஸ்ட் ஸ்கோர் வந்து பாருங்க. இந்த டிவைஸ் நம்ம டே டு டே யூஸ் பண்ணும்போது வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு அனிமேஷன்ஸ்லாம் நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சி. எங்கேயும் லேக் அந்த ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் அந்த பிரச்சனை நோட்டீஸ் பண்ணவே கிடையாது. நீங்கள் BGMI பொறுத்த வரைக்கும் நம்ம 120 FPS விட முடியும். கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கேம் பிளே பண்ணுவீங்க, நிறைய ஹெவியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுன்ற போது உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் 19 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. நம்ம சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம S60 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருந்துச்சு. பட் 70 Proவில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த டிவைஸ் நம்ம 0 to 100% ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். இப்போ இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 1% தான் இருக்குது. நம்ம 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம 19%க்கான பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. 20 minutes 39%. ஸோ இந்த டைம் நம்ம டிவைஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் வார்மாக இருக்குது. நம்ம கன் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 37 டிகிரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் 30 minutes 58%, 40 minutes 76%, 15 minutes 90%. தென் கரெக்டாக 1 hour ஆச்சு. நம்ம 95% கிட்ட ஏறிடுச்சு. தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 7 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ஸோ இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 7 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இந்த டிவைஸ் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நான் 1 டே ஃபுல்லாக வந்து ஹெவியாக யூஸ் பண்ணேன். அதாவது பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 80 to 90% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹெவியான ஆப்ஸாக ரன் பண்ணியிருந்தோம். அப்படி நம்ம ஹெவியான ஆப்ஸாக ரன் பண்ணும்போது இந்த டிவைஸ் நமக்கு வந்து 8 hours 20 minutes ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணும்போது வந்து இந்த அளவுக்கான பேட்டரி பேக்கப் வந்து கிடச்சிருக்கு. கொஞ்சம் கேஷுவல் யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா 9-9:30 hours மேலே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிவைஸ் நம்ம பேட்டரி பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஹெவி யூஸ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 17 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ப்ராப்பராக வந்து கிடைச்சி எந்த பிரச்சனை வந்து கிடையாது. இது கூட Bluetooth 5.4 வந்து இருக்குது. Wi-Fi 6E வந்து கொடுத்துருக்காங்க. NFC இந்த டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Alloy UI பேஸ்ட் ஆன் Android 16 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நம்ம 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிவைஸை ப்ளோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப் மட்டும் தான் இருக்குது. நம்மளால் மோஸ்ட் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் முதலே சொன்ன அனிமேஷன்ஸ் நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சி எந்த பிரச்சனை வந்து
கிடையாது. தென் லெஃப்ட் சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கீ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் நம்ம கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அப்டேட் மீ வந்துருக்கு. இந்த அப்டேட் மீ என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தா கலெக்ட் பண்ணிட்டு சின்ன ஒரு சம்மரைஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் இமேஜ் ஸ்டுடியோ வந்துருக்கு. அதை நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் நான் டாக் இன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப இன்ஸ்டன்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துடுது. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் ஸ்டுடியோ, டேக் நோட்ஸ், ரிமெம்பர் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டேக் நோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் ஆகும். நம்ம ரெக்கார்ட் ஆகும்போது நம்ம என்னென்ன பேசும்போது ஆன் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சம்மரைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மோட்டோட செக்யூர், ஃபேமிலி ஸ்பேஸ், ஸ்மார்ட் கனெக்ட் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் கனெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்க செக் பண்ணி பாருங்க. ஸ்மார்ட் கனெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே QR கோட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த QR கோட் உங்கள் ஃபோன் கூட ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டிவைஸை வந்து ஃபுல் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லைக் நோட்டிஃபிகேஷன் என்ன வருதுன்னு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபோனோட கேலரி வந்து இப்போ பிசியில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் மிரரிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்தில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட கெஸ்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே நம்ம மோட்டோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. அதனால் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக வந்திருக்காது. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆக்சிஜன் OS, ரியல்மி OS, கலர் OS, One UI, ஹைப்பர் OS ஸோ இந்த மாதிரி ஸ்கின்லாம் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டாக் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது நல்லா க்ளீனாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்துருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் அந்த S60 Pro நமக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்துருந்தோம். பட் இந்த டைம் தூக்கிட்டாங்க. இங்கே ஃப்ரண்ட்லேயும் நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்க. இதெல்லாம் மெயின் கேமரா எடுத்தது. இங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுருது. நெக்ஸ்ட் இங்கே போர்ட்ரேட்டில் 50 mm வச்சு எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து பாருங்க. இங்கே 50 mm வச்சு எடுக்கும்போது நல்ல பேக்ரவுண்ட் பிளர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அவுட்புட் சூப்பராகவே இருந்துச்சு. தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து பாருங்க. தென் இந்த கேமரா நம்மளால் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். மேக்ரோ ஃபோட்டோவில் எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்க செல்ஃபியில் எடுத்தது. இங்கே பேக்ரவுண்ட் பிளர் நல்லாவே இருந்துச்சு. லோ லைட் எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட் அந்த அளவுக்கு இல்லை. பட் நல்ல அவுட்புட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகே, இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ இந்த 4K 60 FPS நான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸில் வச்சு யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது நான் ஜஸ்ட் வரேன். ஓகே, இதான் நம்ம 1x, தென் 2xல டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ நான் ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவுட்புட் நமக்கு இங்கே செல்ஃபி கேமராவில் வந்து இருக்குது. ஓகே, ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 ரேம் வேரியண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே 8+256 நமக்கு வந்து 39,000 பேங்க் ஆஃப் 2,000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 37,000 ப்ரைஸில் வந்து கிடைக்குது. இதே நம்ம 12+256 நமக்கு 42,000 பேங்க் ஆஃப் 2,000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 40,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ 37,000 அந்த ப்ரைஸ்க்கு இது வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் தான் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் 60 Pro கம்பேர் பண்ணும் 70 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயர்லெஸ் சார்ஜ் வந்து இருக்கும், அதையும் வந்து பார்த்து தூக்கிட்டாங்க. அது 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். இப்போ டிவைஸோட ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் இது ஆட் பண்ணால் வந்து மேபி காஸ்ட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க வந்து கட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ஓவரால் இந்த டிவைஸ் அந்த 2 தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி இந்த S70 Pro வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களால் இன்னும் கூட கொஞ்சம் அமௌண்ட் போட முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ OnePlusோட Nord 6 அந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த டிவைஸ் நமக்கு 38 அந்த ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தா கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகி இப்போ 41,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் OnePlus Nord 6ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் வாய்ஸில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த OnePlus Nord 6 விட இங்கே Moto S70 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா கொஞ்சம் மெயின் ப்ரியாரிட்டி நினச்சிங்க அப்படின்னா S70 Pro வாங்குறது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த OnePlus Nord 6 பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இதான் இந்த Moto S70 Pro பற்றி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.